வித் கோமாளி ஷோவில் மணிமேகலைக்கும் பிரியாவுக்கும் சண்டை ஏற்பட்டு மணிமேகலை அவர்கள் பார்த்தீங்கன்னா வித் கோமாளி ஷோ விட்டு வெளியே போனது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிலையில் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்விட்டரில் அவங்களுக்கு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்ட போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பேர் மணிமேகலைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனிடையிலே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு அதிகமான எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. போயிட்டு இருக்க இந்த சமயத்தில் பிரியங்காவும் மணிமேகலையும் செட்டில் போட்ட சண்டை பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேருமே ரொம்ப ஹாஷாக சண்டை போடுற மாதிரி ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு. சொன்னது இந்த கத்துக்கோங்க முதல்ல உட்காந்து நீங்க நம்ம எவ்வளவுதானே பெரிய இது மாதிரி ஓவரா பேசுறீங்க. அறிவாளித்தனம் ஏன் பேசுறீங்க? உடனே பிரச்சனை ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் போட்டி போடுவேன். ரொம்ப தாராளமா பேசி வர வச்சு அனுப்பணும் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு இரஸ்பான்சிபிளா பேசுறீங்க. அதுதான் நான் எப்படி பேச நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் ஒரு பேச்சு பண்ணி யார் வெளியே போறா பாப்பா. உங்களுக்கு வெட்டியா இருக்குன்னா வேற எங்கேயாவது வெளியே தவிர மிஸ்டேக் பண்றது தேவையில்லை. நீங்க இல்லைன்னா மட்டும் நான் எடுப்பேன். எங்கேயோ போய் தொலைங்க. இந்த ஒரு ஆடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ஆடியோ ஃபேன்ஸால் பார்த்தீங்கன்னா எடிட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பிரியங்கா அவர்கள் பிக் பாஸில் யார் கூடயும் சண்டை போட்ட ஒரு ஆடியோ கிளிப்பையும் மணிமேகலை அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட ப்ராங்க் பண்ணுறப்ப அவங்க யூடியூப் சேனலில் போட்ட ஒரு வீடியோ, இந்த ஆடியோ ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக சேனல் தரப்புலையும் சரி பிரியங்காவும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.